அறிவின் வாசனையை முகர்ந்து கொண்டே இருக்கு. அந்த வசனம், அந்த வார்த்தை நம் இருதயத்துல, நம்முடைய மூளைக்கு அந்த வசனம் செல்ல 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 நம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாயிருக்கும். அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. அதே கான்செப்ட் தான் ஆண்டவர் சொல்றாரு நமக்கு. ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல வளரும்படியாய், அதாவது 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலும் அதே கான்செப்ட் தான். அந்த வாசனை முகர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நாம நீங்கள் வளரும்படி, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கு. அதாவது என்னன்னா லாங் பண்ணுவேன். ஐ லாங் டு, அதாவது எது பிடிக்கும், எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நினைத்து கொண்டே இருப்பீங்க. அது எப்ப நமக்கு கிடைக்கும். இப்படி குழந்தை எப்படி தாயினிடத்துல குழந்தை பால் குடித்து கொண்டே இருக்கிறது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுட்டே இருக்கு. அது குடிக்க 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 பலனடை. அது போல நம்ம ஆவிக்குரிய ஞானப்பாலாகிய திருவசனமாகிய இந்த பைபிளை நம்ம வாசித்து கொண்டே இருக்கு. வாசிக்க குழந்தை எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெயிட் குறைவா இருக்கும், ஆனா அது அதிகமா பால் குடிக்க அது 1 வாரத்துல அது எப்படி புஷ்டி ஆகும். இந்த ஞானப்பாலாகிய வசனத்தை நாம வாசிக்க தியானிக்க பிரியமா இருந்து அதன் மேல் வாசிக்க தியானிக்க நாம புஷ்டியாகும். எதுல? உடல்ல, ஆவியில, ஆவிக்குரிய காரியங்கள்ல, ஆவிக்குரிய வரங்கள்ல, ஆண்டவருக்குள்ளார இருக்கிற ஐக்கியத்துல நாம் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களா இருக்கும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கு. அந்த லாங்கிங்ஸ் நமக்கு இருக்கா? அந்த பைபிளை பார்த்த உடனே நம்ம ஃப்ரீ டைம்ல எடுத்து படிக்கணும், இந்த ஃப்ரீ டைமை நம்ம விருதாவா போக்க கூடாது என்ற அந்த எண்ணம் வந்துட்டாலே ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோன்றது அது சிம்டமா இருக்கு. ஆண்டவருடைய வசனத்தை பிரியப்பட்டு வாசிக்க நாம பழகி கொண்டோமானால், அதை தியானிக்க பழகி கொண்டோமானால், 1ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறபடி என்ன, அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது நீங்க பாக்கியவான்களாய் மாற்றப்படுவீர்கள். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க எது தொட்டாலும் அது தொடங்கும். அதான் உலகத்துல சொல்லுவான், அவன் ரொம்ப அதிர்ஷ்டம் படைச்சவன். உலகத்தான் சொல்றது, அவன் அதிர்ஷ்டம் படிச்சவன், தொட்டதெல்லாம் உலகுது. அது அதிர்ஷ்டம் கிடையாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் அவனை பாக்கியவானா வைத்திருக்கிறார். எதனால்? ஆண்டவருடைய வார்த்தையில் அவன் பிரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியமா இருக்கணும், சந்தோஷமா படிக்கணும், அப்புறம் இரவு பகலும் படிக்கணும், தியானம் பண்ணும். படிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்துல ஆவியானவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன என்பதை அறிந்து புரிந்து அதை வாசிப்போமானால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். அப்பொழுது நீங்க செய்வதெல்லாம் வாய்ப்பு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் போட்டிருக்கு. அப்படி இருந்தீர்களானால் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, வாக்கு தத்துவம். அதற்கு நாம் அந்த சங்கீதம் 1-2 வசனங்களை வாழ்க்கையில நடப்பிப்போமானால் பின்னாடி வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு டிஃபால்ட்டா வரப்போகுது. அது நீங்க கெஞ்ச வேணாம், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு இந்த வீடு கொடுங்க, எனக்கு இந்த வேலையை கொடுங்க, எனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்தை கொடுங்க நீங்க கேட்கவே வேணாம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி உண்மையாய் நடைமுறைப்படுத்தினால் மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க கேட்கவே வேணாம். அது போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்ள பழகி கொள்ளுவோம். இச்சையான காரியங்களை விட்டு விலக ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க முடியாது. ஆண்டவரிடத்துல கேட்போம். நெகட்டிவிட்டி விலகி ஓட நம்ம முயற்சிப்போம். பாசிட்டிவிட்டியிலே நம்ம சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க.